எடுங்க பிள்ளை 2013 கியூடு சொல்லுத தாயம் 1 சய 1 1 1. இன்னொரு தொடர்பு தாரான் கியூ டிரான்ஸ்போஸ் கியூ சமன் லெம்டா ஐ ஆக இருக்கத்தக்கதாக லெம்டாவின் பெருமானம். உனக்கு கியூ தந்தா கியூ டிரான்ஸ்போஸ் எழுதுகளும் கியூ எம் எழுதி பெருக்கவும் மேலும் கியூ டிரான்ஸ்போஸ் 1 சய 1 1 1 தர கியூன்னு சொல்றது 1 சய 1 1 1 பெருக்கிறது தம்பி லெம்டா தர ஐயாம் ஐ தெரியும்டா 1 0 0 1 அப்படின்னா லெம்டா என்னன்னு கேட்கிறேன். ரெண்டு சய 1 1 0 0 2 கவனி லெம்டா வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு போய் கொள்ளணும். வெளியில வச்சு டிசைட் பண்ணலாம். உள்ள கொண்டு போனா லெம்டா 0 0 லெம்டா. ஆகவே கண்ணால பார்த்து சொல்றேன் நான் லெம்டா 2 லெம்டா 2 சொல்றான் கியூவின் நிலை மாறாம் கியூ டிரான்ஸ்போஸ்ன்றது 2 தர 2 சர்வ சமன்பாட்டு தாயம். ஐன்னு சொல்றது 2 தர 2 சர்வ சமன்பாட்டு தாயம். கியூவை கண்டுட்டேன், லெம்டா கண்டுட்டேன். இதிலிருந்து கவனம் பிள்ளை, இதிலிருந்து இன்னும் ஒரு தாயம் பி தாரான். இன்னும் ஒரு தாயம் 1/2 சய 1/2 1/2 சய 1/2 1/2 1/2 தாயம் பீண்டு சொல்றான். இவரிட நேர்மாற காண சொல்லி இன்வர்ஸ காண சொல்லி வேற வழி இருக்குதா இல்லையா? இன்வர்ஸ் எழுதுறதுக்கு வழி இருக்குதா? இருக்கு. டிட்டர்மினன்ட் கண்டு எழுதுறதுக்கு வழி இருக்குதா? இவன் வேலை சொல்றான் என்னண்டா இதிலிருந்து காண சொல்லி. இதிலிருந்து வாரதுகளை நீங்க அந்த இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் காண வேண்டும். இல்லைண்டா இதுக்கு வேற வழி இருக்குதா இல்லையா? பீண்ட தாயத்துக்கு பயப்பட வேணாம், இது பயப்பட வேணாம். 1/2 பெருமானம், அவ்வளவுதான். இதுல இன்வெர்ஸ் எழுதுறதுக்கு 2 வழி இருக்கு. கண்ணால பார்த்து எழுதுற வழி இருக்குது, அல்லது கண்டுபிடிக்கிற இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற 2லயும் செய்ய வேணாதான். சொல்லுறான் இதிலிருந்து இங்க மாதிரி வந்த தொடர்பு என்னன்னா கியூ டிரான்ஸ்போஸ் கியூ சமன் 2 லெம்டாக்கு வந்தது 2 இதுல இருந்து காண சொல்லி. இதுல இருந்து காண சொல்லி. எதுவும் வழி இருக்குதான்னு யோசிச்சா சரி. கவனிப்பில்லை. கவனிங்க, இந்த தொடர்பு என்ன சொல்லுது? கியூ டிரான்ஸ்போஸ் கியூ 2i நாங்க சொல்லுத கியூ டிரான்ஸ்போஸ் கியூ ஒருவேளை ஐண்டா என்ன நடக்கும்னு சொல்லுவோம். ஐண்டா என்னன்னு சொல்லுவோம். 2 தாயம் அடே ஏபி ஐண்டா என்ன சொல்லுது? ஐண்டா இதோட இன்வர்ஸ் இது அல்லது இதுல இன்வர்ஸ் இது. அப்ப கிட்டத்தட்ட அந்த இன்வர்ஸுக்கு போகையிலும் போல ஒரு இது எனக்கு விளங்குது. இதுல இருந்து இந்த 2 இருக்குது, 5 இருந்தா இன்வர்ஸுக்கு போகல. யாருடத்துக்கு போக வேணும்? பீடத்துக்கு போக வேணும். பீட இன்வர்ஸுக்கு போக வேணும்.
அப்ப கவனி, தந்திருக்கிறது கியூ, கியூ தொடர்பொண்டு. இப்ப இதன் மூலமாக பேத்துதான் நீ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க வேணும்டா, இதன் மூலமாக பேத்துதான் இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க வேணும்டா. யாருட? பி இடது. அப்ப கியூ இருக்கிற இடம் எப்படிவா மாற வேணும்? பியாக மாற்ற வேணும். மாத்தையிலுமான்னு பார்த்தா மாத்தையிலும் போல இருக்குன்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று விளங்குது, இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஒன்று, இங்க அதே பெருமானம் தான் மைனஸ் வரும், மைனஸ் வந்திருக்குது பெருமானம், ஏதோ தொடர்பு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல பிள்ளை நான் 1/√2 வெளியில் எடுத்தா என்ன நடக்கும்? இதுல 1/√2 வெளியில் எடுத்தா 1/√2 வெளியில் எடுத்தா அங்கால வாரது 1 - 1 1 1 என்ன வாரது? Q வாரது. எனவே P இப்படி எழுதியிருந்தாலே 1/√2 எதுக்கு சமன்? Qவுக்கு சமன். என்ன? Qவுக்கும் Pக்கும் ஒரு தொடர்பு கொண்டு இருக்கு. இதுல இருந்து Q சமன் எனக்கு சொல்லும் √2P, √2P. இத பார்த்தா ஒரு ஆள்ட இன்வர்ஸ் வார மாதிரி ஒரு ஐ பெருக்கவே, இதுல இது இன்வர்ஸ் இல்ல இதுல இது இன்வர்ஸ் எனக்கு சொல்லும் போல இருக்குது. இருங்க, ஐ இருக்கிறதால ரெண்டு ஒன்றுமே இருக்குது. ரெண்டு இல்லாம போனா சரி, ரெண்டு இல்லாம போனா சரி. இப்ப நான் இந்த தொடர்பு இதுல இருந்து சொல்றதால இந்த தொடர்பை நான் என்ன செய்யறேன்டா இல்ல பீல மாத்துறேன், பீல மாத்துவோம். அப்ப கியூக்கு பதிலாக எனக்கு என்ன செய்யலாம்? √2P போடலாம். அடி இப்ப கியூக்கு பதிலாக √2P. எனவே இந்த கியூக்கு பதிலாகவும் √2P அதனுடைய டிரான்ஸ்போஸ் எழுதலுமா? இல்லாதான் டிரான்ஸ்போஸ் எதுக்கு சமன்? 2 2 ஐக்கு சமன். √2P டிரான்ஸ்போஸா √2P டிரான்ஸ்போஸ் எழுதல். √2P டிரான்ஸ்போஸ் எழுதலும். இது கரெக்ட் இல்லை, இன்வெர்ஸ் மாதிரி இல்லை. இங்க √2P சமன் 2i 2 √2 இந்த ரெண்டோட கேன்சல் ஆகுமா இல்லையா? ஃபைனலா எனக்கு ஆன்சர் ஒன்று வருது. P டிரான்ஸ்போஸ் இன்டு P என்ன வருது தம்பி? I. இதுல விளக்கம் என்ன? ஒன்று இதுல இன்வர்ஸ் இது அல்லது இதுல இன்வர்ஸ் இது. உனக்கு என்ன கேட்டிருக்கிறான்? P இன்வர்ஸ் கேட்டிருக்கிறான். P இன்வர்ஸ் யாரு? P டிரான்ஸ்போஸ். P தாயம் தெரியும் உனக்கு, P தாயம் தெரியும். எனவே இவரோட இன்வர்ஸ் எழுதுறதுக்கு இங்க சொல்லுதோ முடிவு சொல்லுதோ P இன்வர்ஸ் P டிரான்ஸ்போஸம். அப்ப இதுல டிரான்ஸ்போஸ் எழுதி விட்டோம்டா P இன்வர்ஸ் வருமா இல்லையா? வரும். ஆகவே எனக்கு சொல்லலும் P இன்வர்ஸ் எதுக்கு சமனாக இருக்கும்டா? P டிரான்ஸ்போஸுக்கு. இதுல டிரான்ஸ்போஸுக்கு. இதுல டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுற? 1/√2 சய 1/√2 1/√2 1/√2. இதை இப்படி யோசிக்கலாம். ஏன்னா அதான் அந்த தொடர்புல இருந்து காட்ட சொன்னதால, இன்வெர்ஸ் காட்ட சொன்னதால ரைட் எழுதிக்கொள்ளுங்க.